ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 100 கிராம் பீன்ஸு, 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 டம்ளர் அரிசி கழுவி ஊற வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு ஒரு குக்கரில் நம்ம நெய், அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெய், அதிகமாக நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாமே சேர்த்து நான் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அது நல்ல நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே சேர்த்து வதக்கி விட்டுருவேன். சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிரியாணி. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரையும் அது கூட வெந்நீரில் கொதிக்க வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி அது கூட தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அந்த காய்கறி வெந்தோன்னே அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் விசில் போட்டு விட்டோன்னே எங்கள் வீட்டில் குக்கர் ஒரு விசில் வச்சு நான் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தேன்னா ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு. அதை நல்லா கொஞ்சம் இப்படி பொழு பொழுன்னு வந்திருக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நான் கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் நெய்யை ஆட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் பன்னீர் கிரேவி மாதிரி செஞ்சு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.